நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. நம்ம ஜூன் மாத ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதத்தோட கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷத்தில் சுக்கிரன் இருக்காருங்க, ரிஷபத்தில் சூரியன் புதன் இருக்காங்க, மிதுனத்தில் குரு இருக்காரு. இப்போ குரு தற்பொழுது இந்த மாதம் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க, 5ஆம் இடத்துல கேது இருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்காங்க. அதாவது காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல ராகு, காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவானுங்க. இந்த மாதிரி நவகிரகங்கள் இந்த மாத தொடக்கத்தில் இந்த அமைப்பில் இருக்காங்க. சரி, இந்த நவகிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையாக பார்க்கலாம். கடகராசிக்காரங்களுக்கான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்குங்க, கடந்த 2.5 வருஷ காலமாகவே ஏகப்பட்ட போராட்டங்க. அதெல்லாம் அப்படியே லைட்டாக உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆக உங்களுக்கே ஒரு ஃபீலிங் பார்த்திங்கன்னா கட்டாயம் இருக்கும். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியாதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்காருங்க. அதுவும் செவ்வாயோடு சேர்ந்து, செவ்வாய் நீசமாக இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாதுங்க. செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து ஆட்சி பெற்ற சந்திரனோட சேர்ந்துருக்காரு இல்லைங்க. அதனால் சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் நினச்ச காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்து 2ஆம் அதிபதியான சூரியன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்போ உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது நல்லா இருக்கும். குறிப்பாக வாக்கை மூலதனமாக காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு, ஸ்கூல் டீச்சர்ஸு, கன்சல்டண்ட்டாக இருக்கவங்க, நிறைய அடுத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவங்க, இந்த மாதிரி தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னாங்க நல்ல பண வரவு அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். எப்படிங்க 2ல் கேது இருக்காரு, எங்களுக்கு எப்படிங்க பணவரவு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டால், இல்லைங்க, 2ஆம் அதிபதி இருக்கக்கூடிய பொசிஷன் உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கிறனால கட்டாயம் பணவரவு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, குடும்பத்திலேருந்து உங்களே கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் பண்ணுவார். என்னடா வாழ்க்கை, நம்ம என்ன தான் நம்ம குடும்பத்துக்கு செஞ்சாலும் அவங்க நமக்கு அதுக்கான ஒரு பலனை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, எனக்கு அவங்க எந்த பலனை கொடுக்காட்டி கூட பரவாயில்லைங்க, என்ன ஒரு மனுஷனாவது அவங்க நினைக்கட்டுமே அப்படின்னு நீங்கள் உங்களோட ஆதங்கம் புரியுதுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மனசு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க விநாயகர் கோவிலுக்கு போய் விளக்கு போடுங்க. விநாயகர் கேதுவுக்கான தெய்வம் விநாயகருங்க. விநாயகரை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவான ஞானத்தை அவர் கொடுப்பாருங்க. அடுத்து 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல 3ஆம் அதிபதி உங்களுக்கு புதன் பகவானுங்க. அவரும் மாத தொடக்கத்தில் எங்கே இருக்காருன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ உங்கள் முயற்சிகள்னால் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் 11ஆம் இடம் லாபஸ்தானம் மட்டும் கிடையாதுங்க, நம்மளோட ஆசைகள் அபிலாஷைகளை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அப்போ நீண்ட நாள் ஆசைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களோட முயற்சிகள்னால சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி உங்களோட இளைய சகோதரன் மூலியமாக லாபம். கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான யோகம் சூப்பராக இருக்குங்க. அடுத்து 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 4ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்து தான் வீட்டை தானே பார்க்குறாருங்க. அது மட்டும் இல்லாமல் குரு தனது 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு, செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ நீண்ட நாளாக சொத்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த கடகராசிக்காரங்க இந்த சமயத்தில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம். அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கான யோகம். அவங்க அம்மாவுக்கு சின்ன குழந்தைங்களா இந்த கடகராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களோட அம்மாவுக்கு இப்போ உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குங்க. எனக்கு ஒரு சிலர் பாருங்கள், கார்லாம் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு யோகம்ங்க. அஷ்டம சனியில் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய கடன் வாங்கிட்டோங்க, பாதிக்கு மேலே வீடு கட்ட முடியாமல் நின்று போயிருச்சு. அது நம்ம மறுபடியும் எப்போ தொடங்குவேன்னா அது தொடங்கிறதுக்கான காலகட்டமாக குருவோட பார்வை, இப்போ மாறி இருக்க குருவோட பார்வை உங்களுக்கு சூப்பராக தருதுங்க.
அடுத்து 5ஆம் இடம் குழந்தைகளுக்கான ஸ்தானம்ங்க. அந்த 5ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு மாதத்தில் 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ குழந்தைகள் மூலியமாகவும் பணம் வருவுங்க. குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் யோசிச்சிங்கன்னா அதிக சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன் அப்படின்னாங்க, செவ்வாய் பகவான் வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் பார்வையாக சொத்துக்கள் குழந்தைகளுக்கான ஸ்தானத்தை பார்க்குறார். தான் இடத்த தானே பார்க்குறதுனால சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதிங்க. 6ஆம் அதிபதி குரு பகவான் 12ஆம் இடத்துலேருந்து தான் வீட்டை தானே பார்க்குறாருங்க. அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் இப்போ கிடைக்கிறதுக்கான யோகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி அந்த இடத்த சனி பகவானும் பார்க்குறாருங்க. டிரான்ஸ்ஃபர் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலைச்சல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த அலைச்சலை இப்போ 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் வந்து கொடுப்பாருங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்துங்க கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க, எனக்கு கால் வலி இருக்குங்க அப்படின்னா அது கொஞ்சம் இப்போ சரியாகுங்க. அது மட்டும் இல்லாமங்க இப்போ 7ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காங்க. அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு அமைப்புங்க. வாழ்க்கை துணையோட தந்தை மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிற அமைப்பும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சமயத்தில் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து 8ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்காருங்க. அப்போ நீங்கள் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நீண்ட நாள் வியாதிகள் இருக்கும்போது குறிப்பாக இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட தசாபுத்தி ரீதியாக சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான வியாதிகள் இருக்கோ அது இந்த சமயத்தில் குறிப்பாக இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆனால் ராகு 8ல் இருக்கிறது என்ன ஒரு மைனஸோ அந்தளவுக்கு ப்ளஸ்ஸும் இருக்குங்க. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு சில இந்த கடகராசிக்காரங்களுக்கு பாருங்கள் ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். அதை கட்டாயம் வந்து பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. என்னதான் ராகு வந்து 8லேருந்து சில தடங்கல்களை கொடுத்தாலும் குரு பகவான் அந்த இடத்த வந்து தனது 9ஆம் பார்வையால் பார்க்குறனால அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் இருக்குங்க. அடுத்து 9ஆம் இடம் பாருங்கள். 9ஆம் அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போ வெளிநாடு போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கிறவங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருங்க. பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்குங்க எனக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா அப்படின்னா அது இந்த சமயத்தில் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 9ஆம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்விங்க. உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு சின்ன தடைகள் வந்தாலும் அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு யோகம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. 9ஆம் 12 வந்து காம்பினேஷன் ப்ளஸ் 9ஆம் இடத்தில் சனி இருக்கிறனால தடங்கல்களை கொடுப்பாரு. நீங்கள் பயப்பட வேண்டாம். சனி இருக்கிறது குருவோட வீட்டில். அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தருவார். ஒரு சில கடகராசிக்காரங்க உங்கள் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்த 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம்ங்க. 10ஆம் அதிபதி உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான்ங்க. இவர் வந்து உங்களுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு வர்றார். அப்போ தொழில் மூலியமாக உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சிலருக்கு பாருங்கள் நிறைய வந்து இப்போ கிளைண்ட்ஸ் புதுசாக கிடைப்பாங்க. புதுசாக உங்களுக்கு ஆர்டர்ஸ்லாம் வரும். இதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல சூப்பரான நன்மைகள். குறிப்பாக 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் பண்ணுறவங்க அலங்கார துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த மாதம் ஒரு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம். இன்னொரு இடத்துல ஃப்ரான்சைஸ் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் பெரிய ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காருங்க. அதே மாதிரி 11ஆம் லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் இட தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ தொழில் மூலியமாக அற்புதமான லாபங்கள் உங்களுக்கு இந்த
இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியன் வந்து உங்களோட தனஸ்தானாதிபதி சூரியன் 11ஆம் இடத்தில் உங்களுக்கு புதனோட சேர்ந்து இருக்கிறது. தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலியமாக லாபம், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய ஒரு அமைப்புகள், இதெல்லாம் நல்லா இருக்குங்க. அடுத்து 12ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு மாதத்தில் ஒரு 6ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமர போகிறாருங்க. அப்போ பணவரவு கட்டாயம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளும் வரும். அதை நீங்கள் வந்து தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்குவீங்க. குழந்தைகளுக்கு வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரி சுப செலவாக குடும்பத்தோட ஒரு மன நிம்மதிக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து செயல்படும் போது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல மாதமாக இருக்குங்க. விநாயகர் வழிபாடு பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. இந்த மாதம் பாருங்கள், போன மாதம் நிறைய குரு பயிற்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாதிரி எல்லா விதமான பயிற்சிகளும் இருக்குது. ப்ளஸ் இப்போ உங்களுக்கு திசாம்புத்தி ரீதியாக நீங்கள் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிட வகுப்பை பற்றி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸில். ஜோதிட வகுப்புகள் நம்ம வந்து ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறதா வந்து ஒரு திட்டம் இருக்குங்க. இதில் ஜாயின் பண்ணிக்கணும். நேரில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்ங்க, இதை நேரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆன்லைன் வகுப்புகளாகவும் வந்து சண்டே ஒரு நாள் நடத்த போகிறோங்க. இதில் வந்து சண்டே நீங்கள் வந்து கலந்துக்கலாம். விருப்பப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல்கள் வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.